வந்திருக்கு. இது ஒரு பெரிய நடிகை, ஒரு பிரபல நடிகரை கல்யாணம் பண்ணிருக்கு. அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாரு. அப்ப என் கணவர் பக்கத்துல இருந்தாங்க. என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத, குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க, போயிட்டாரு. அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன். நிறைய வந்து தப்பு பண்றவங்க நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். வாட் இஸ் த ப்ரூஃப்? அப்ப என்ன ரேப் பண்ண போகும்போது நான் என் கேமரா பிடிச்சி செல்ஃபி எடுத்துட்டு இருப்பேனா? இல்ல என்கிட்ட தவறா பேசும்போது செல்ஃபி எடுப்பேனா? இல்லையே. there will be அத வந்து கரெக்ட் பண்றது வந்து இமிடியேட் ஆக்ஷன். பெரிய நடிகைகள்ல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதாநாயகனுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும், ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும். தெரியலன்னு இல்லை, அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். என்ன ஹெட்லைன் போடுவீங்க? நானும் இதெல்லாம் பாக்குறதே இல்லை. பார்த்தா ராதிகா பேட்டரை விட்டீங்க, ராதிகா விஷாலுக்கு சவால் விட்டார், செருப்பால அடிக்க. இது என்ன? இது ஹுக்கு ஒண்ணு போட்டு, நாங்க போடாத ஹுக் டான்ஸா? என்ன ஹுக்கு? நான் கேட்கறது வந்து நீங்க as a fourth estate you all should stand up for us. தப்புங்க. ஒரு பெண்ணை பத்தி இப்படி பேசுறது தப்பு. நடிகைகள் சங்கம், நடிகர் சங்கத்திலேயே மதிப்பு கிடையாது, இதுல நடிகைகள் சங்கம் அவ்வளவுதான் தப்பு சொல்றாங்க. யாராவது இந்த ஆம்பளைங்களை ஒருத்தர தப்பு சொல்றாங்களா? எல்லா நடிகர்களும் எங்கேயோ ஒரு வகையில அரசியல் ஆசை, அரசியலுக்கு வரணும்னு ஆசை, அரசியல்ல செயல்படுறவங்களுக்கு ஆசை. நீங்க எல்லாம் மக்களுக்காக பேச போறீங்களே, உங்க கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க. தேங்க்யூ. கிட்ட சொன்னது வந்து கீப் அ ஸ்ட்ராங் கமிட்டி. ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ ஒரு லாயரோ இதை வச்சிங்கன்னா ஒரு செக்யூராகியோ இவங்க கிட்ட சொன்னா ஏதாவது நடக்கும்னு நம்புற ஒரு கமிட்டி வைங்க. ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா, நிர்பயா கேஸ் வந்து 8 வருஷம் ஆச்சுன்னு அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லலை. நிர்பயா கேஸ் வந்து அந்த லென்த் வரப்போகும்போது, அவ்வளோ வருஷம் வரப்போகுது, நமக்கே பெண்களாக என்ன நாங்கள் என்ன நினைப்போம், ஐயோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காகவே இல்லை. இன்னைக்கு கல்கட்டால அந்த பொண்ணு பரிதாபமா செத்தப்போ, ஐயோ இந்த பொண்ணுக்கு எப்ப நியாயம் கிடைக்கும், இவ சாவுக்கு எப்ப எந்த தண்டனை கொடுக்க போறாங்கன்னு நினைக்க போகுது. இன்று பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ நடந்தா யூ ஹாவ் டு ஃபாஸ்ட் ட்ராக் இட், சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகும்போது எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு. ஓஹோ இது மாறணும், மாறதுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன். நெக்ஸ்ட் என்னங்க? சாரி, எனக்கு ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க. நீங்க யாராவது என்ன கேள்வி கேட்பது நீங்க எந்த பத்திரிக்கைன்னு எனக்கு சொல்லுங்க, பிகாஸ் ஐ வாண்ட் டு பி அவேர். சொல்லுங்க. நீங்க மாலை முரசு சொல்லுங்க. யார் இருக்காங்க இந்த கமிட்டியில? இல்ல யார் இருக்காங்க அந்த கமிட்டியில? தேங்க் யூ. நெக்ஸ்ட். மேடம், உங்களுடைய சின்னத்திரை குழுல வந்து எல்லா நடிகைகளும், நீங்க எந்த பத்திரிக்கைங்க? சரி சொல்லுங்க. உங்க சின்னத்திரை குழுல வந்து எல்லாரும் உங்களுடைய படப்பிடிப்பு பாதுகாப்பா இருப்பதா சொல்லி எல்லா நடிகைகளும் சொல்றாங்க. அப்படி ஒரு பெரிய திரையில யார் பொறுப்பெடுத்துக்கிட்டு அவங்களை பாதுகாக்கணும்? ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன். தமிழ் சினிமால பண்றாங்களா? இப்ப இருக்கிற காலகட்டம் வந்து நான் இப்ப எல்லா ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன், எல்லா புது ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன், புது டைரக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கேன். பாதுகாப்புங்கிறது இப்ப ஐ டோன்ட் சி ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி என் கண்ணு முன்னாடி தெரியல. முன்ன தெரிஞ்ச மாதிரி இப்ப தெரியல. பின்னாடி ஏதாவது நடக்குதான்னு தெரியல. இல்ல அவங்க லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வேற மாடல் இப்ப, சரிங்களா? அதனால எனக்கு அது அவ்வளோ என் கண்ணுக்கு வரல. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி டான்சர்ஸுக்கு, அடுத்த ஆர்டிஸ்டுங்களுக்கு, செகண்ட் கிரேட் ஆர்டிஸ்டுக்கு. அது கிரேடுன்னு சொன்னால் இன்னொரு கேரக்டர் பண்ணுறவங்க. இப்போ ஹீரோயின்னா எல்லாரும் விழுந்தடிச்சு எங்களை கவனிப்பாங்க. அடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா அவங்கள வந்து பாதுகாக்க வேண்டியது ப்ரொடியூசர். இது நான் ப்ரொடியூசர் கவுன்சிலே சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்டோ சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸோ கேரவான்ஸ் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும், இதெல்லாம் பார்க்க வேண்டியது ப்ரொடக்ஷன். ஸோ அங்கே ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அந்த பெண்ணுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். நீ இங்கே வா,
இங்க வந்து பதில், இங்க வந்து சொல்லு. ஏன்னா இது 5 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம், 10 வருஷம் 10, இது ஆம்பளைங்க கேட்கிற ஒரு காமனான கேள்வி. ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்குங்க தெரியும்? அந்த 5 வருஷத்துல எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க, வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க, குடும்பத்தை பாத்துக்கணும், குழந்தைய பாத்துக்கணும், எவ்வளவு விஷயத்த சுமந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா பெண்களும் ஒரு துறையிலையும் நான் சொல்றேன், ஒரு துறையில அது யாரா இருக்கட்டும், ஒரு சமைக்கிற பொம்பளையா இருக்கட்டும், இல்லாட்டி பெரிய ஷெஃபா இருக்கட்டும், ஒரு பெரிய ஐடி கம்பெனியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் படுறவங்களுக்கு ஐடி கம்பெனில யூ ஹேவ் a HR டிபார்ட்மெண்ட். அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் HR டிபார்ட்மெண்ட் நம்ம உருவாக்கணும் வித் ட்ரஸ்ட்வர்தி பீப்புள். பண்ணட்டும். அதுக்கு நீங்க ஏதாவது அறிவுரைகள் ஏதாவது கொடுத்தீங்களா? அவர் கேட்டா நான் சொல்லுவேன். நீங்க எந்த பத்திரிக்கைங்க? எங்க? ஓகே. நீங்க சொல்லற வந்து தண்டனை கிடைக்கல கமிட்டி போறாங்க சொல்றாங்க. பட் அது இந்த பேசிக்கான மைண்ட் செட்டே வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஜெனரலா ஐ திங்க் இந்த காலத்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு மைண்ட் செட்டே ராங்கா இருக்குங்க. இந்த காலத்து ஜெனரேஷன் மட்டும் இல்ல மேடம். இப்போ வந்து it is getting worse every year. இப்போ சமந்தா வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து கமிட்டி அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க வந்து தமிழ்ல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் மத்த ஆக்டர்ஸ் கேட்கும்போது வந்து அவங்க வந்து தமிழ் அந்த மாதிரி நடக்கிறதே இல்ல. நான் ஒண்ணே சொல்றேங்க, இருக்கலாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கலாம். நானும் இப்ப கூட சொல்றேன், நான் முன்ன பார்த்த மாதிரி இப்ப வந்து எனக்கு அவ்வளவு கண்ணுக்கு தெரியல. ஒருவேளை நான் கேரக்டர்ஸ் பண்றதுனால நான் அது பார்க்கலையா எனக்கு தெரியல. பட் யூஸ்வலா வந்து ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, முன்னெல்லாம் யாராவது வந்து என் ரூம்ல இருப்பாங்க, இல்லைன்னா செட்ல வந்து மேடம் நான் அவங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன், அங்க தனியா உட்காந்தா அவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்கன்னா சரி பக்கத்துல உட்காரு, யாரும் நான் இருக்க போது அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. இது ஒரு பெரிய நடிகை, ஒரு பிரபல நடிகரை கல்யாணம் பண்ணிருக்கு. அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாரு. அப்ப என் கணவர் பக்கத்துல இருந்தாங்க. என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத, குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க, போயிட்டாரு. அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன். அந்த பொண்ணு வந்து என்னை கட்டுப்பிடிச்சு சொல்லிச்சு, எனக்கு பாஷை தெரியாது, ஆனா நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும், ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க. ஸோ தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்குறோம், அதை கரெக்ட் பண்றோம். அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லயோ மீடியாலயோ அது போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ண போறோம்? டிசப்பாயின்மெண்ட் எனக்கு என்னன்னா, நிறைய வந்து தப்பு பண்றவங்க நான் என் கண்ணால பார்த்திருக்கேன், நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க. ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, மேல தூக்கி வச்சு நீங்க கொண்டாடுறீங்க. அப்ப எங்க ஹீரோயின்ஸ், ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு கதை இருக்குங்க, எனக்கு தெரியும். அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்துல உட்காந்துட்டு நாங்க இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். எனக்கு அதுதான் எனக்கு ஃபெயிலியரா தெரியும். இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அங்க இங்க ஸ்பேஸ்ல உட்கார்ந்துருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரன் பண்றாங்க. நாங்க இன்னும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். ஐ திங்க் தட் இஸ் a failure in society and for women. தெரியலன்னா அவருக்கு தெரியலதான், அவர் தெரிஞ்சா அவர் சொல்வார். சார் நான் உடனே இதுலயும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுடைய மௌனம் தப்பாக தெரியும். உங்களுடைய மௌனம், நீங்க வந்து இது எதுக்கு சொல்லணும், இது சொன்னா இது நான் என்ன பதில் சொல்லணும், ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாரோடையும் உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன். ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாங்க, தெரியாத மூஞ்சியா இருக்கலாம், பட் she is a woman. உங்க ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கிற பெண். அவங்க பெரிய நடிகைகள்ல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதாநாயகனுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும், ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும். தெரியலன்னு இல்லை, அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். நான் இது என் கணவரிடம் சொன்னேன். அவர் அஃப்கோர்ஸ் அது பாலிட்டிக்கலா அவர் எப்படி அதை என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறது அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.
ஏன்னா அவர் நடிகர் சங்கத்தில் அவர் மெம்பர் கிடையாது, தூக்கி போட்டாச்சு அவர். அது இன்னும் அவங்களால அதை ரீஇன்ஸ்டேட் பண்ண தெரியலன்னு சொன்னேன். ஓகே, ஐ டிட் சே பண்ணல, தெரியலன்னு சொன்னேன். ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி எல்லாரும் குரல் கொடுத்தா நீங்க வந்து பப்ளிக்ல கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு பப்ளிக்ல பேச பிடிக்கல, ஏன்னா இந்த மாதிரி மீடியாவில் பேசினா ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்க. என்ன உடனே மிஸ்கன்ஸ்ட்ரூட் பண்றாங்க. நீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க, என்ன ஹெட்லைன் போடுவீங்க? நானும் இதெல்லாம் பார்க்கறதே இல்லை. பார்த்தா ராதிகா பேட்டரை விட்டீங்க, ராதிகா விஷாலுக்கு சவால் விட்டார், செருப்பால அடிக்க. இது என்ன? இது ஹுக்கு ஒன்று போட்டு, நாங்க போடாத ஹுக் டான்ஸா? என்ன ஹுக்கு? நான் கேட்கறது வந்து கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர். இன்னைக்கு என்ன, யூ ஆல் ஹேவ் சிஸ்டர்ஸ். உங்க எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, மனைவி இருக்காங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்னுடைய பர்சனல் லைஃபோ இல்லாட்டி இன்னொரு நடிகையோட பர்சனல் லைஃப், அவ கிடக்குறா, அவ நிர்வாணமா நடிச்சா, அவ யாருங்க இவங்க? வாட் இஸ் திஸ் ரபிஷ்? இது வந்து why don't you stand up? நீங்க நில்லுங்க எங்களுக்கு. நீங்க as a fourth estate you all should stand up for us. தப்புங்க, ஒரு பெண்ணை பத்தி இப்படி பேசுறது தப்பு. ஏன்னா நியூஸ் இஸ் டிஃபரெண்ட். நீங்க fourth estate, நீங்க வந்து ஒரு நியூஸை வந்து சொல்றீங்க, தவறா சொல்ல போகும்போது எங்களுக்காக நீங்களும் குரல் கொடுங்களேன், சொசைட்டியை மாத்துங்க. யா சாரி, நான் ரொம்ப ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கேன். சொல்லுங்க நெக்ஸ்ட். ஓகே, கடைசியா நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பிரச்சனைகள், புது படங்களுக்கு பூஜை நடக்கல. நவம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தயாரிப்பாளர்கள் ஆமா சொன்னாங்க. நாசர் சார் அவர்கள், நாசர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்கு, இந்த தயாரிப்பாளர். நான் ஒண்ணு கேட்டேன், நீங்க ரெண்டு தரப்பும் பேசணும் நாசர். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க, வாட் இஸ் த மேட்டர்னு சொல்லுங்க. மேட்டர் வந்து என்ன சொல்றாங்க, செலவுகள் அதிகம், கேரவேன் அதிகம். கேரவேன் வந்து கொடுக்கணும் எல்லாருக்கும், பிகாஸ் சில இடத்துல வந்து வசதி இல்லை. செலவுகள் எங்க கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது. முதல்ல நீங்க ஹீரோக்கு சம்பளம் கொடுத்துடுறீங்க, ஓகே. அதுக்கப்புறம் எல்லாருமே, நான் இன்னும் என் கணவர் கூட சண்டை போடுவேன், எங்களை விட அதிகமா சம்பளம் வாங்குறீங்க நீங்க, எங்களை விட வசதி உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, நீங்க எல்லாம் எங்களுக்கு வந்து முன்னாடி நின்று ஃபைட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஒண்ணே கேட்குறேன், இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் தரப்புல சொல்றாங்க செலவு அதிகம். யார் செலவு பண்றது? யார் செலவு பண்றாங்க? நடிகர் செலவு பண்றாரா? இல்ல, ப்ரொடியூசர் செலவு பண்றாங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ் நீங்க முதல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்கு வாங்க. எல்லாரும் ஹீரோ கால் ஷீட் கொடுத்தா போதும்னு சொல்லி அவங்க என்ன சம்பளம் கேட்குறாங்கன்னு நீங்க போய் கொடுத்துட்றீங்க. ஸோ தென் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது ஒரு நியாயமா கம்ப்ளைண்ட் பண்ணணும். நான் சரி, குற்றம் வேண்டாம், நீ தப்பு பண்ண, அவன் தப்பு பண்ண, ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தட். ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி ஒர்க்கிங்ஸ் தெரியும், நானும் ஒரு ப்ரொடியூசர்ஸ். ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும்னா, நீங்கள் உட்காந்து முதல்ல எல்லா யூனியன்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் சம்பள உயர்வு பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த இடத்தோட எவ்வளோ கிராஃப்ட் இருக்குது, 21 கிராஃப்ட் வந்து எவ்வளோ கிராஃப்ட் இருக்குது ஃபெர்சியில்? 24 கிராஃப்ட் இருக்குது. அந்த 24 கிராஃப்ட்ஸில் வந்து யார் யாருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு ஃபைட்டருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும், லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும், அடுத்தவங்களுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஒரு லிமிடெட் மெடிக்கல் இன்சூரன்ஸ். கம் டு த சொல்யூஷன். சொல்யூஷனுக்காக எல்லாரும் வேலை செய்வோம்னு நான் நாசர் சாருக்கு சொன்னேன். இது மாதிரி பண்ணுங்க. நீங்க வந்து சரி ஒரு ஹீரோக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இது நியாயம்னு நினைக்கிறீங்க, ஓகே நீங்க கொடுங்க. பட் அடுத்தவங்களுக்கு வந்து எப்படி நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா, நான் இது ஒரு பெருமைக்காக சொல்லலை, நான் ஒரு படம் நடிச்சேன் வெளிநாட்டுல. அங்க இருக்கிற பிளானிங் வந்து ஒரு 10% நாங்க பண்ணா we will save a lot of money. டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஷாட் வந்து 20 இடத்துல வச்சு கேமரா எடுக்கிறாங்க. ஏன் அவங்கள ஓவர் ஷூட் பண்றீங்க, எதுக்காக ஓவர் ஷூட் பண்றீங்க கேளுங்க. யார் கேட்பாங்க? நடிகர் கேட்பாங்களா? நடிகர் சங்கத்துக்கும் அதுக்கும் எந்த இதுவும் கிடையாது. அப்புறம் நாங்கள் நடிக்கும் போது மானிட்டரே கிடையாது, நாங்க மானிட்டர் பார்க்க மாட்டோம். இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே போய் ஒவ்வொருத்தரா மானிட்டர் முன்னாடி நிக்கிறாங்க, அது ரீவைண்ட் பண்றாங்க, அது பாக்குறாங்க. நானும் அங்கிருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது டெஃபினட்டா 45 மினிட்ஸ் போதுங்க. இந்த ஆக்டிவிட்டி வந்து 45 மினிட்ஸ் எடுக்குது. அந்த 45 மினிட்ஸ் வந்து இஸ் டைம் ஸ்பெண்ட். ஸோ நீங்க கால்குலேட் பண்ணுங்க, 1 ஹவருக்கு நீங்க என்ன ஸ்பெண்ட் பண்றீங்க. யூனிட் ஓடுது, ஜென்ரேட்டர் ஓடுது, பேட்டா கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. அந்த 1 ஹவர் இஸ் கான்.
ஸோ எதுவா இருந்தாலும் கேமரா செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் தென் கிவ் த மானிட்டர். அப்புறம் see the captain of the ship is the director. டைரக்டர் ஓகே சொன்னா யாரும் பேசக்கூடாது. அப்படிதான் நாங்க சினிமா பண்ணோம். டைரக்டர் நான் இன்ன வரைக்கும் நான் மானிட்டர் பாக்குறேன்னு கேளுங்க, ஐ நெவர் see the monitor. சும்மா என் மேக்கப் டிப் ஓகேயா, என் ட்ரெஸ் ஓகேயான மட்டும் பார்த்து சரி இந்த ஏன்னா அடுத்தவங்களும் மேட்ச் பண்ணணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் டைரக்டர் ஓகேயான்னு சொன்னா ஓகேன்னா நான் வாயை திறப்பேன், நான் பாட்டு போய் உட்காந்து அடுத்த ஷாட் சொல்லுங்க. ஸோ ஓகே அது அப்படி நாங்கள் வளர்ந்துட்டோம் அந்த காலத்துல இருந்து. ஏன்னா ஒரு பாரதி ராஜா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், கே விஸ்வநாத் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் எடிட்டிங் டேபிள் இங்க இருக்கு. நான் ஒரு நாள் மணிரத்னம் சார் கிட்ட கேட்டேன், என்ன மணி இந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்து எடுக்கிறாங்க, வாட் இஸ் திஸ், ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் அப்படின்னா, ஓ ரொம்ப சிம்பிளா சொன்னேன், தே மஸ்ட் பி நாட் நோயிங் தேர் ஜாப்ஸ். இதுக்கு யாரு ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் பதில் சொல்லணுமா? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், எல்லாருமே உட்கார்ந்து பேசி இது ஒரு ஃபில்ம் ஃப்ரெட்டர்னிட்டி, இது ஒரு இண்டஸ்ட்ரி, தனி இண்டஸ்ட்ரி, பெரிய இண்டஸ்ட்ரி. எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து பேசக்கூடிய நிறைய டைலாக் இருக்கு இதுல. இது எல்லாம் எல்லாருமா சேர்ந்து பேசி முடிவெடுக்கிற ஒரு தருணத்துக்கு வந்திருக்கும், தள்ளப்பட்டிருக்கும். செலவுகள் ஜாஸ்தியா இருக்கு, சேட்டலைட்ல இருந்து நெருக்குறாங்க, ஓடிடில இருந்து நெருக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் கிடையாது, படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாம நிறைய பேர் தவிக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணோங்கிறது நான் சொன்னேன். இன்னொரு விஷயமும் நான் சொன்னேன், இந்த யூடியூப்ல எல்லாரும் நீங்க படங்கள் நல்லா இல்லை, படம் இப்படி படம் அப்படி என்ன வேணாலும் சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, அது ஜனங்க ரசிக்கிறாங்க. அவன் சொன்னான் பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. ஓகே, உனக்கு திறமை இருக்கு பேசுறதுக்கு, நீ பேசுற. மீதி பேரெல்லாம் இந்த 5000 ரூபாய்க்காக உட்கார்ந்துக்கிட்டு அடுத்தவங்களை கேவலமா என்ன கேவலமா பேசினா எனக்கு ஒரு இதுவும் கிடையாது. எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், எனக்கு டைமும் இல்லை இதெல்லாம் பார்க்குறது. பட் கேவலமா பேசும்போது நாளைக்கு பட் இது ஏன் என்ன எங்கேயோ சுருக்குன்னு இடிச்சது என் மகன் அதை பார்த்தான். என் மகன் அதை பார்த்து என்ன கேட்கறான், வாட் இஸ் திஸ் மம்மி, why are they writing like this, why can't you go hit them? I said hitting is not a solution, it's not a solution. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். நான் ஏன் சொல்றேன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், பட் அவன் சொன்னேன் எனக்கு 100 கேஸ் இது 101வது கேஸ்ன்றான். there was no action taken, எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. வார்ன் பண்ணாங்க, ஓகே பண்ணலன்னா அதுக்கப்புறம் என்னை பத்தி பேசுறது கம்மி பண்ணிட்டேன், அவ்வளவுதான். பட் வாட் ஐ எம் சேயிங், நான் நடிகர் சங்கத்தையும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி தவறா பேசுறவங்களை எந்த சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு பேன் பண்ணுங்க. ஆர்டிஸ்ட் அவங்க சம்பந்தப்பட்ட எந்த சேனலா இருந்தாலும் அவங்க கூப்பிடுற எந்த நிகழ்ச்சிக்கு போக கூடாது, பேட்டி கொடுக்க கூடாது, பேன் பண்ணுங்க. நீங்க ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்ல ஒரு வெரிஃபைடு அக்கவுண்ட், ஒரே ஒரு இடத்துல ஏதாவது தப்பான நியூஸ் வந்தா உங்க பிஆர்ஓ, அது ஒரு ரஜினிகாந்தா இருக்கலாம், ஒரு விஜயா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க பிஆர்ஓ கிட்ட சொல்லி விஜய் சாரோட ஸ்டேட்மெண்ட்டோ இல்லாட்டி சிவகார்த்திகேயனோட ஸ்டேட்மெண்ட்டோ யூ வெரிஃபை தட். ஸோ பார்க்குறவங்களும் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க ஓ இங்கே வெரிஃபை இருக்கு, இது வெரிஃபைடு இல்லைன்னு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேவிங் கெஸ்டர் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இவங்களை நிறுத்த முடியாது. எஸ் கோய் நான் அதுவும் சொல்லியிருக்கேன், அதான் விமனுக்குன்னு தனியா சொல்லியிருக்கேன். நடிகைகள் சங்கம், நடிகர் சங்கத்திலேயே மதிப்பு கிடையாது, இதுல நடிகைகள் சங்கம். ஏற்கனவே நான் ஒண்ணே சொல்றேங்க, எந்த தவறு நடந்தாலும் உலகத்துல ஒரு சின்மையா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அவளதான் தப்பு சொல்றாங்க. யாராவது இந்த ஆம்பளைங்களை ஒருத்தர தப்பு சொல்றாங்களா? இப்ப நான் சொன்னா உங்களுக்கு நியூஸ், எல்லாரும் என்ன கேட்கிற கேள்வி யார் அது, அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தவிர இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது யாருமே பேசல. இது வரைக்கும் நானும் ஒரு இந்த 2-3 நாள்ல இன்டர்வியூஸ் கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கேன். என்ன நான் வெளிநாடு கிளம்புறேன். நான் கேட்டேன், என்ன ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டு, சார் இந்த நடிகருக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு, நீங்க ஒரு வாழ்த்து சொல்லுங்க. நான் 46 வருஷமா இருக்கேன், 350 படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன், 4000 அவர் டெலிவிஷன் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன். எனக்கு யாராவது வாழ்த்து சொன்னாங்களான்னு? இல்ல. அப்ப டோன்ட் ஆஸ்க் மீ, என்ன கேட்காத, அவ்வளவுதான். தட்ஸ் இட்.
ஸோ பட் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல. நான் எல்லாரும் கூடயும் நல்லா பழகுறேன். எனக்கு அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல. பிகாஸ் நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமா வேலை பார்க்குறோம். அப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் அவங்க ஈகோவை விட்டுட்டு if they all work together, டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாதுங்க, எங்கேயுமே கிடையாது. இட்ஸ் அ குட் இண்டஸ்ட்ரி. ஆனா ஒரு ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது என்னுடைய வார்த்தை. டிஸ்ஆர்கனைஸ்ட் அதிகம், ஆனா ஆர்கனைஸ்ட் ஒரு பக்கம் பார்த்தா ஆர்கனைஸ்டா அவ்வளோ கன்ஃபியூஷன்லயும் வேலை நடக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கடுமையா கொஞ்சம் உழைச்சு எல்லா ஆர்டிஸ்ட் அதுக்கு வரணும். இல்லை வரலைன்னா எப்படி பண்ண முடியும்? ஆனா மறுபடியும் சொல்றேன், உங்கள் மௌனம் தப்பாக புரியப்படும். என்னிடம் இல்லை, மக்களிடம். ஏன்னா தமிழ்ல இருக்கிற எல்லா நடிகர்களும் எங்கேயோ ஒரு வகையில அரசியல் ஆசை, அரசியலுக்கு வரணும்னு ஆசை, அரசியல்ல செயல்படுறவங்களுக்கு ஆசை. நீங்க எல்லாம் மக்களுக்காக பேச போறீங்களே, உங்க கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க. தேங்க்யூ. ஒரு குரூப் போட்டோ எடுத்துடலாம். நாட்டிலே உச்சபட்ச அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கு. பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம், சட்டத்தை நம்பலாம், அதன் மூலமா வந்து நியாயத்தை பெறலாம். ஆனா ஏன் நீதிமன்றத்தை நாடல, சட்டத்தை நம்பல? அப்படி இல்லைங்க. இப்ப நான் இது சாரியா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். நீங்க வந்து இப்போ ஒரு ரேப் கேஸ் வந்து நிர்பயா கேஸ் எவ்வளவு வருஷம் எடுத்ததுங்க? ப்ளீஸ் டெல் மீ. நீங்க ரிப்போர்ட்டர் தானே? எந்த ரிப்போர்ட்டர்? குமுதம். சாரி, குமுதம். எவ்வளவு வருஷம் எடுத்ததுங்க? 8 years. 8 years. ஓகே. இப்ப நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாட் டு யூ திங்க்? நம்ப கூடாதுன்னு இல்லை, நான் சொல்றேன். எங்க இப்ப இன்க்ளூடிங் ஹேமா கமிட்டியில இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, இப்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. இந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு சுட்டி காட்டியாச்சு. ஓகே, இன்னும் இருக்கு. அது நடுவுல ஒரு பக்கத்து காணுங்கிற மாதிரி ஒரு பெரிய பக்கமே காணாம போயிருக்காங்க. 36 பேஜா நான் தெரியல, நான் இது பண்ணல. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? ஓகே, இந்த கேஸ் வந்து இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா வாட் இஸ் த நெக்ஸ்ட்? இத ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? கேஸ் வீக்கா இருக்குங்க, ப்ரூஃப் எங்க? வாட் இஸ் த ப்ரூஃப்? அப்ப என்ன ரேப் பண்ண போகும்போது நான் என் கேமரா பிடிச்சி செல்ஃபி எடுத்துட்டு இருப்பேனா? இல்ல என்கிட்ட தவறா பேசும்போது செல்ஃபி எடுப்பேனா? இல்லையே. there will be அத வந்து கரெக்ட் பண்றது வந்து இமிடியேட் ஆக்ஷன். அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு அந்த தைரியத்தை நாங்க கொடுக்கணும்னு சொல்றேன். ஓகே, thank you very much. thank you. ஒரு குரூப் போட்டோ எடுத்துடலாமா? நான் கட்சி பத்தி கேட்கல, இல்லனா அது நெக்ஸ்ட் கேட்பாங்க. ஓகே, தாயம்மா குடும்பத்தார் 150 எபிசோட்ஸ் கடந்து வெற்றிகரமா ஒளிபரப்பாயிருக்கு. 1000 எபிசோட்ஸ் கடந்து இது சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு எல்லாரும் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும். ஸோ டிடி தமிழ் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. டீம் வச்சு ஒரு சின்ன சோஷியல் மீடியால இதை கொஞ்சம் நம்ம வந்து பூஸ்ட் பண்ணணும், அது நம்ம டெலிகாஸ்ட் பண்றதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு அதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வந்து நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். பேசுறீங்களா? எது ஹுக்கா போடுறதுன்னு பாக்குறீங்களா? நன்றி நன்றி நன்றி. மற்றும் ஒரு விஷயம், செட்ல 3 ஆம்பளைங்க நிக்க போகும்போது நான் கேட்பேன், பொம்பளை பத்தி தானே பேசுறேன். மேடம் உங்களுக்கு எப்படி தெரியும்? பாங்க எல்லாம் தெரியும், பார்த்துட்டு வந்தாச்சு. அது மாதிரி உங்க ஹுக் லைன் தேடிட்டு இருக்கீங்க. ஒன்னும் கான்ட்ரிபியூஷன் You spoke everything to Apsara ji yesterday. நாளைக்கு வர next story. Oh, I hope I conveyed myself correctly. Yeah. அவ கான்ட்ரோவர்சி தேடிட்டு நீங்க சொன்ன மாதிரி அவங்களும் திரும்பினாதான் வந்து ஜெட்ஸ். ஆனா அவங்களுக்கு மாரல் எதுவுமே கிடையாது மைண்ட்ல. எல்லாருமே என்ன டைட்டில் போடலாம்ங்கிறத இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க மேடம். எல்லாருமே English. I spoke so much in Tamil language. God, English. Can we get 2 questions each for English? how many people are there? 3 people. Okay, fine.